நான் மாயா, ஆர்பிஸ் நெட்வொர்க் உங்களை வரவேற்கிறேன். செய்திகள் மட்டுமல்ல, உண்மைகள், தரவுகள், பகுப்பாய்வுகள். இதுதான் ஆர்பிஸ். கலிபோர்னியாவின் பேக்கர்ஸ்ஃபீல்டில் ரேமாட்டா ஜூனியர் மீது இடம்பெற்ற வழக்கில் புதிய திருப்பம். சமீபத்திய மீண்டும் மதிப்பீடு ரேமாட்டா ஜூனியர் தனக்கு எதிராக நடைபெறும் வழக்கில் சரியான மனநிலை கொண்டதாக அறியப்படுகிறார். ஜெனசிஸ் மாட்டா வழக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இங்கிலாந்து அணியின் பென் ஸ்டோக்ஸ் அவரது கிரிக்கெட்டில் இருந்து ரிசைன் செய்தார். பிரைம் மினிஸ்டர் அதிகமாக தனக்கு செலவு வழங்குதல் மற்றும் பர்ன்ஹம் ஏற்றுவிட முயற்சி செய்தனர். இது கிரிக்கெட் உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 2027 முதல் ஆஸ்திரேலிய மக்கள் அதிக விலை டீசல் மற்றும் பெட்ரோல் கட்டணம் செலுத்துவார்கள். பெடரல் கவர்மெண்ட் வழங்கிய தற்காலிக விலை குறைப்பு முடிவுக்கு வருகிறது. கான்ஸில் நடந்த கருத்து பரிமாற்றங்கள் மிகச்சிறந்தவைகள் என்றால் AI குறித்தவை இல்லை. த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வலைப்பிதுரை ரிவெஞ்ச் ஆஃப் த பப்ளிசிஸ்ட்ஸ் வந்துள்ளது மற்றும் இது போர்ட்ரூம் இல் இடப்பட்டது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சுப்ரீம் கோர்ட் புதிய தீர்ப்பில் பர்த்ரைட் சிட்டிசன்ஷிப் பற்றிய தீர்ப்பினை பரிபாலித்துள்ளது. இந்த தீர்ப்பு ஃபார்மர் பிரசிடென்ட் ட்ரம்பிற்கான ஒரு சவாலான செய்தியாக இருக்கிறது. அவரின் முயற்சிகளை முறியடித்தது. சிறந்த விவாதங்கள் AI குறித்து இல்லை. புதிய தீர்ப்பு ட்ரம்புக்கு கடினம். ஆர்பிஸ் தமிழ் உலகம் ஒவ்வொரு மணி நேரமும்